மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமது. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, இதைத்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். திருமண பொருத்தம் என்றாலே மக்கள் இதில் அப்படியே ஃபுல்லாக மூழ்கிட்டாங்க. 10 பொருத்தம் என்ற முறை. நம்முடைய வரக்கூடிய வாடிக்கையாளர் 10 பொருத்தம் பார்ப்பீங்களா, எத்தனை பொருத்தம் இருக்கு, இதுதான் கேட்குறீங்க. தயவு இந்த 10 பொருத்தம் சரி பார்க்கணும்னா அது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா 10க்கு 10 பொருத்தம் பார்க்குறோம். திருமணமாகி திருமணம் 10 பொருத்தம் இருக்கு. திருமணமாகி சில மாதங்களிலேயே அவங்க விவாகரத்து அடைகிறாங்க. வாழ்க்கை பிரச்சனை வந்துடுதே. இப்போ 10 பொருத்தத்துக்கு நம்ம ஒன்றும் எதிரியோ நமக்கு இதுவே கிடையாது. அதில் உண்மைத்தன்மை இருந்தால் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய தொழிலில் நம்ம சரியாக இருக்கிறதுக்காண்டி பார்க்கணும். 10 பொருத்தம் உண்மையாக இருந்தால் 10 பொருத்தம் சரியாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 10 பொருத்தம் திருமணம் செய்து சில சில மாதங்கள் சில வருடங்கள்லேயே ஒரு விவாகரத்து ஆயிடுறாங்க. அப்போ அதில் சரியான உண்மைத்தன்மை இல்லை. அதனால் இப்போது நம்ம 10 பொருத்தங்கிற முறையை ஓரமாக வச்சுட்டு நம்ம வேறு விதமாக பொருத்தம் பார்க்க வேண்டும். எப்படி விதவிதமான ஜாதக அனுகூல பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த முறையின்படி ஜாதகம் பார்க்க வேண்டும். ஜாதக அனுகூல பொருத்தம் என்ன? இருவருடைய ஜாதகம், ஒரு ஆண் ஒரு பெண், 2 ஜாதகத்தையும் ஒரு ஜோசியர் ஜட்ஜ் பண்ணணும். இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க எப்படி இருப்பாங்க, இது மாதிரி விஷயங்களை முழுமையாக ஜட்ஜ் பண்ணும்போது தான் ஒரு சிறந்த ஒரு தம்பதிகளை நம்ம உருவாக்க முடியும். சரி, இந்த பொருத்தம் எப்படி பார்க்கணும்? முதல்ல எனக்கு நான் அறிந்தவரை சுபர் லக்கணங்களை சுபரோடும் பாவர் லக்கணங்களை பாவரோடும். ஏன்னா லக்கணத்தின் ரீதியாக தான் குணங்கள், லக்கணத்தின் ரீதியாகத்தான் குணங்களே தவிர, அதனால பாவ லக்கணை பாவனம். இப்போ செவ்வாய் லக்கணை சனியோடும், சனி லக்கணை செவ்வாயோடும் இணைக்கலாம். இதுபோல் இணைப்பது மிக சிறப்பான பலன்களை தரும். அடுத்ததாக பார்த்தோமென்றால் லக்கணத்தை குரு பார்த்தவரை குரு பார்த்தவரோடும், அல்லது குரு பார்க்கல சுக்கிரன் பார்த்தது, இல்லை வளர்பறை சந்திரன் பார்த்து, இதுபோல் அமைப்புகளை இணைக்க வேணும். இன்னொன்று மெயினான விஷயம் என்னன்னா, லக்கணத்தை குரு பார்த்தவரோ குரு இருந்தவரோ சனி பார்த்தவரோ சனி பார்த்து இணைக்கக்கூடாது. ஏன்னா 2 பேரும் கருத்து ஒன்று. குரு பார்த்தவர் உண்மையும் நேர்மையும் பக்கம் இருப்பார். அவர் சனி பார்த்தவர் விவரமாக ஒரு எண்ணங்களில் இருப்பார். அப்போ 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து இங்கே மனமுறிவக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதனால லக்கணத்தை குரு பார்த்தவரையோ லக்கணத்தை குரு இருந்தவரையோ சனி பார்த்தவரையோ சனி இருந்தவரையோ இணைக்கக்கூடாது. இது முதன்மையான விதி. அடுத்ததாக என்ன பார்க்கணும்னா, சில விஷயங்களை கேட்பாங்க. இது வந்து இணைக்கலாமா, சஷ்டாஷ்டமாக வருமே லக்கணங்கள், தாராளமாக இணைக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இங்கே சுபர் லக்கணம் சுபரோடும் இணைக்கணும், பாவ லக்கணங்களை பாவடு. அடுத்து இதுலேயே சஷ்டாஷ்டத்திலே இருக்குது, அனுகூல சஷ்டாஷ்டம் இருக்குது. நண்பர்களாக வரும்போது தாராளமாக இணைக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்த ரீதியாக பார்க்கணும்னா 2ஆம் இடம் ஜாதக பொருத்தம் இப்படி பார்க்கணும். லக்கணங்களை பார்த்துட்டு அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்துடணும். இவருடைய 2ஆம் இடங்கள் எப்படி இருக்குது, குடும்பஸ்தானம் குடும்பாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், 2ஆம் இடம் திருமணத்துக்கு அப்புறம் குடும்பம் தானே அமையப்போகுது, அந்த பாவங்கள் எப்படி இருக்குது, இந்த பாவங்கள் 2ஆம் இடம் எப்படி, 2ஆம் அதிபதி எப்படி இருக்கா, இதை பார்க்கணும். அடுத்ததாக பார்க்க வேண்டிய என்ன இடம் என்றால் 5ஆம் இடம். 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் 1 வருஷத்துல உங்களுக்கு குழந்தை கிடைக்குமா, 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 5ஆம் எப்படி இருக்காரு, காரகன் குரு எப்படி இருக்காரு, இந்த விஷயங்களை 2 ஜாதகத்திலையும் நம்ம ஆராய வேணும். 2 பேருடைய ஜாதகத்திலையும் ஆராய்ச்சி பண்ணி குரு நல்லா இருக்காரா, 5ஆம் நல்லா இருக்கா, இதையெல்லாம் பார்க்கணும். அடுத்ததாக பார்க்க வேண்டிய அமைப்பு என்னவென்றால் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகன் சுக்கிரன் எப்படி இருக்காரு, இந்த 2 ஜாதகங்கள் நிலை இதை அறியணும். அடுத்ததாக 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இவருடைய ஆயுள், ஒருத்தர் திருமணம் செஞ்சு வச்சோம்னா குறைஞ்சது 40 ஆண்டுகளாவது ஒற்றுமையாக வாழணும், உயிரோடு இருக்கணுங்க. பணங்காசு ஏற்றத்தாற்றர்கள் அது ஒரு விஷயம். 2 பேரும் உயிரோட 40 வருஷத்துக்காக இருக்கணும். அப்போ இவருடைய ஆயுள்களும் நல்லா இருக்கா, ஆயுள் உங்களுக்கு இருக்கா, அப்போ 30-40 வருஷத்துக்கு ஒன்றா வாழ்வாங்களா, இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஆராய வேணும். அப்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், இந்த பாவங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்ததாக ஒரு ஆண் என்றால் அவருடைய வீரியம் எப்படி இருக்கும், அவருடைய செக்ஸுவல் லைஃப்பில் எப்படி இருப்பார், அதுக்கு 3ஆம் இடத்தையும் 12ஆம் இடம் அவருடைய படுக்கை ஸ்தானங்கள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் சரியாக வருமா, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம இணைக்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு அடுத்ததாக நம்ம எங்கே வந்துடணும்னா தசாபுத்திக்கு வந்துடணும். இதையெல்லாம் பார்த்துடணும். இந்த மேட்சிங்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு தசாபுத்திக்கு நம்ம வந்துடணும். தசாபுத்தியில் என்ன பார்க்கணும், இப்போது இருவருக்கும் ஏதாவது 6-8ஆம் அதிபதியுடைய புக்திகள் நடக்குதா, திசை நடந்தால் அந்த புக்திகள் சுய புத்திகள் கண்டோட பரவாயில்ல. இப்போ நடக்கக்கூடிய ஏதாவது 6ஆம் தசாபுத்திகள் நடக்கிறதா, 6ஆம் புக்திகள் நடக்கிறதா அப்படின்னா இந்த காலம் வேணால் கொஞ்சம் தெளி வைக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி புக்தி நடக்கும்போது தான் திருமணத்தில் பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்கள் நடக்கும். திருமணத்துக்கு அப்புறம் சண்டை சச்சரவு வர்றது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இதற்காக தான் சொல்கிறேன். அப்போ இந்த விஷயங்களை நம்ம தசாபுத்தியை மெயினாக பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு தசாபுத்திக்கு நம்ம வந்துடணும். தசாபுத்தி சரியாக இருக்கா, தசாபுத்தி இப்போ திருமணம் பண்ணால் நல்லா இருக்குமா, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே ஏதாவது 6ஆம் திசை வருதா அப்படின்னா நம்ம புதுசாக பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் 2 பேருக்குள்ளேயும் வருகிறதா, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே ஏதாவது இருக்கா, இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம திருமணத்திற்கு ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைப்பதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன்.
இப்படி பார்த்தா சரியா வரும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, ஓகே உங்க 2யும் இணைக்கலாம். இணைச்சா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த தசாபுத்திகளுக்கும் கணக்கு பண்ணிட்டு தான் நம்ம திருமண பொருத்தம் பார்க்க வேணும். இப்படித்தான் எனக்கு என்னுடைய ஆசான் சொல்லிக் கொடுத்தபடி நான் இப்ப அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது கண்டிப்பா இந்த முறை சரியா வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு நீங்களும் இந்த முறை சரியா வரும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விதிகள் சரியா? இப்படி இணைக்கலாமாங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தண்டன் ஜோதி நிலையம், காரைக்குடி.